ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், ஐபிஎல் முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சும் நம்ம கேகேஆர் அணி அப்புறம் ஆர்ஆர் அணி தான் இருக்காங்க. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் அணி ஆர்ஆர் அணியும் மோதுறாங்க. அதில் எந்த டீம் ஜெயிக்குதோ ஃபைனல் போயிட்டு இந்த சண்டேயோட மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த ஆண்டு மெகா ஆக்ஷனுங்க. அதை குறித்து எந்த பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம், எந்த பிளேயர் ரீட்டைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கோச் ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீசன் சென்னை அணி வெளியே போனதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பத்திரானா முஸ்தபிசர் ரஹ்மான். அவங்க 2 பேர் இல்லாதுன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மான் அவர் நேஷனல் டியூட்டிக்கோசரம் போயிட்டார். வேர்ல்டு கப் விளையாட போகிறார். அதுக்கோசரம் முன்னே வாப்பப் மேட்ச் விளையாடணும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. பத்திரானா அவருக்கு நிக்கலில் இன்ஜுரிங்க. அவர் ஐபிஎல் ஸ்டார்டிங் இன்ஜுரியில் இருந்தார். அவங்க 2 பேர் இல்லாதனால தான் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆகிறதுக்கு சான்ஸு அவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல சான்ஸ் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து நம்ம ருத்ராஜ் கேப்டன்சி சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தோனி மாரி பண்ணுறதில்ல, தோனி மாதிரி இல்லை, நீ இன்னும் கற்றுக்கணும், கேப்டன்சி தகுதி இல்லை அப்படி இப்படின்னு. இல்லைங்க, அவர் இப்போ தாங்க யங்ஸ்டார். தோனி கூடலாம் அவர் கம்பேர் பண்ணாதீங்க. தோனி அவர் வேறு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் யாரும் கிடையாது. அதேமாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ தான் கற்றுக்கிறாரு. அதனால் அவருக்கு டைம் கொடுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதோட பெட்டராக பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அடிப்பட நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கேப்டன்ஷிப்பில் கூட அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். தோனிக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறாருங்க அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய டிசிஷன் தோனி கேட்டது எடுக்கிறாரு. சில டிசிஷன் தோனி நீயே எடுன்னு சொல்லிட்டு தனியாக விடுறாரு. அதில் சில பல தப்புகள் பண்ணுறாரு. இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார் அடுத்த வருஷம் நான் எதிர்பார்க்குறேன். ரீட்டைன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் ரீட்டைன் பண்ணுவாங்க. தோனி வேறு விளையாடுவார்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சிஇஓலாம் சில பல தகவல் விட்டுருக்காரு. தோனி விளையாடினா கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் தோனி ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தோனி இப்போதைக்கு ஃபுல் ஃபிட்னஸ் இல்லை. அவர் எப்பவுமே ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கழிச்சு தான் வராரு. ஆனால் இப்போது அந்த காலில் இன்ஜுரி இருக்கிறதுனால அதுக்கு சர்ஜரிக்கோசரம் லண்டன் போயிருக்குது தான் சில பல தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக சர்ஜரி முடிஞ்சோடனே அவர் வெளியிடுவார். அடுத்த வருஷம் நான் விளையாடுறது இல்லையான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபிட்னஸ் ஆகிட்டார்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பிளேயர் நம்ம தோனி கெய்க்வாட் 2 பேர் ரீட்டைன் போனவங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்திரானா ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 லட்சம் தான் அவர் கொடுத்து எடுத்துருக்காங்க சென்னை அணி. அவர் ஆக்சுவலெல்லாம் போனார்னா கண்டிப்பாக நிறைய ப்ரைஸுக்கு போவார். ஆனால் சென்னை அணி விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் ரீட்டைன் பண்ணிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எப்படி மல்லிங்கா இருந்து நிறைய கப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பத்திரானா சென்னை அணிக்கோசம் நல்லா பண்ணுவாருங்க. ஏன்னா அவர் யங் பவுலர் வேறு, அது இல்லாமல் சூப்பரான பவுலர். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் எடுப்பாங்க. 4வது யாருன்னு பார்த்தீங்க, அதுதாங்க குழப்பத்தில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4வது நம்ம மொயின் அலி இருக்கார். அப்புறம் ஜடேஜா இருக்கார். கண்டிப்பாக ஜடேஜா தான் எடுப்பாங்க. ஏன்னா ஜடேஜா தளபதின்னு சொல்கிறாங்க சிஎஸ்கேல. கண்டிப்பாக ஜடேஜா தான் எடுப்பாங்க. மொயின் அலியில் எடுக்க சான்ஸ் இல்லை. தீபக் சகர் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னு கேட்டால் அவர் விட்டுருவாங்க. இன்ஜுரின்னு சொல்லிட்டு நிறைய சீசனை அவர் ஏமாற்றிட்டுருக்காரு. 14 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை. அதனால் மொயின் அலி விட்டுருவாங்க, நம்ம தீபக் சகாரை விட்டுருவாங்க, டேனியல் மிச்சு எல்லாமே டீலில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை அணி இந்த 4 பிளேயர் தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. தோனி, கெய்க்வாட், பத்திரானா, ஜடேஜா இந்த 4 பிளேயர் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணுவாங்க நம்ம சென்னை அணி. அப்புறம் ஆக்சுவலாக போனவனா எந்த பிளேயர்னா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பத்திரானா சென்னை அணியில் கண்டிப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஃப்ளெமிங்கில் கூட சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். ஏன்னா பத்திரானா ஒரு ஃப்யூச்சர் ஸ்டாருலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் பத்திரானா கண்டிப்பாக அடுத்த வருஷம் சிஎஸ்கேல இருப்பார் நான் எதிர்பார்க்குறேன். 100% ஷோருங்க. எத்தனை பேர்லாம் பத்திரானா சிஎஸ்கே அன்றைக்கி தான் வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி, இல்லை இப்போ ஒரு வேர்ல்டு கப் வருது, கண்டிப்பாக அதை பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.